शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादुभिरावृधामयोगैः अहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्तामभरिमितमोथभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக மகிஷிய சுவாமி சம்ஹாரம் பண்ணது எப்படி நம்ம சிந்தனை பண்ணினோம், துஷ்ட நிகிரகம் எப்படி பண்ணேன்னு பார்த்தோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு அந்தணனுக்கு அனுகிரகம் பண்ண ஒரு வைபவத்தை நம்ம இன்றைக்கி சிந்தனை பண்ண போகிறோம். இதில் மரக்கருணையை காமிச்சு நிதி மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணினார். இன்னைக்கு ஒரு அந்தணனுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு திருடனுக்கும் அவனுக்கும் சேர்த்து அவனை திருத்தி அவனை நல்வழிப்படுத்தின ஒரு வைபவத்தை நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ண போகிறோம். நர்மதா நதி தீரத்துக்குள்ள அந்த தீரத்தில் புதன்னு சொல்லிட்டு ஒரு அந்தணன் வாழ்ந்துண்டு வந்தானா. அவன் எப்படின்னு கேட்டாக்க, சதா செல்வதா சுவாமியினுடைய திருவடியை ஸ்மரிச்சுண்டு பகவானையே நினைச்சுண்டு வேற எந்த விதமான ஒரு கதையுமே இல்லாத இருந்துட்டு வரக்கூடியதான ஒரு வல்லமை அவனுக்கு இருந்தது. சதா சுவாமியை சிந்தனை பண்ணக்கூடியதான ஒரு வல்லமை. வெளியில ஒரு சில பக்தர்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டாக்க, வெளியில என்ன காரியம் பண்ணிட்டே இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள சுவாமியே ஸ்மரிச்சுன்னு இருப்பாளாம். அது ரொம்ப பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தருக்கு அப்படி கிடைச்சுடுத்துன்னு சொன்னா அவள் சாட்சாத் மகான் தான். அவளை சாட்சி தெய்வமே தான் அவ. அப்படி இந்த புதன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, வெளியில எந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கப்பட்டவனா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள சுவாமிகையே சிந்தனை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மனசுல பக்குவம் அவனுக்கு இருந்துதான். அவன் என்ன பண்ணினா, சிதம்பரத்துக்கு போகணும்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அவன் இருக்கிறது நர்மதையினுடைய தீரத்தில் அவன் இருக்கான். சிதம்பரத்துக்கு சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு மனசுக்குள்ள அவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஆனந்த நடராஜமூர்த்தின்னு சுவாமிக்கு பேரு, சிவகாம சுந்தரின்னு அம்பாளுக்கு பேரு. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரங்கள் தமிழ்நாட்டில் 3 க்ஷேத்திரம் சொல்லுவா. காஞ்சிபுரத்தில் காமாட்சி விலாகாசம்னு சொல்கிற வழக்கம், திருவாரூரில் கமலாம்பிகா அக்ஷராகாசம்னு சொல்கிற வழக்கம், சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி சிதாகாசம்னு சொல்கிற வழக்கம். இந்த க்ஷேத்திரங்கள் 3மே ரொம்ப வசதியான ஒரு க்ஷேத்திரம். தரிசனம் பண்ணினாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது சிதம்பரம். ரொம்ப வசதியான ஒரு க்ஷேத்திரம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு க்ஷேத்திரம் சிதம்பரம். மற்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்ம சொல்கிறோம். நிலத்துக்கு காஞ்சிபுரம், ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி. திருவாரூரையும் சொல்லுவா நிலத்துக்கு, பிருத்விஸ்தலத்துக்கு தியாகராஜர், கமலாம்பிகா. நீருக்கு ஜம்புகேஸ்வரம், திருவானேக்கா, ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி. நெருப்புக்கு திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர், அபீத குஜாம்பிகா. அது மாதிரி காற்றுக்கு காளஹஸ்தி, காளஹஸ்தீஸ்வரர், ஞான பிரசூன்னாம்பிகா. ஆகாசம் சிதம்பரம், நடராஜர், சிவகாம சுந்தரி. அப்படின்னு விசேஷமான ஒரு ஸ்தலங்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள் மற்ற நாளும் இங்கே ஒடுங்கி போயிட்டது சிதம்பரத்தில். அதனால சிதம்பரம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவும் ஆசை. புதனுக்கு நேராக வந்தானா. அங்கேருந்து நடபாதையாகவே பிரயாணமாகவே வந்தானா. அந்த காலத்துலலாம் எந்த விதமான வசதியும் கிடையாது. காரு, பைக்கு எதுவுமே கிடையாது. எங்கே போகிறதாலும் நடந்து தான் போகணும், இல்லை மாட்டு வண்டியில் போகணும், பல்லக்கில் போவா, குதிரையில் போவா. இந்த மாதிரி தான் போகிட்டு இருந்தா. அவர் என்ன பண்ண, நடந்தே நடைப்பிரயாணமாகவே நர்மதா தீரத்திலேருந்து அங்கேருந்து நேராக சிதம்பரத்துக்கு சேர்ந்துட்டார். ரொம்பவும் சந்தோஷம் அவருக்கு. சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம், பகவானை சிந்தனை பண்ண போகிறோம், அங்கே சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டார். புண்டரீகபுர மத்தியவாசினி ருத்தராஜ சகதர்மசாரிணி அத்ரிராஜ தனயாம் தினே தினே சிந்தையாமி சிவகாம சுந்தரீம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பர க்ஷேத்திரத்தில் பிரகாசிக்கக்கூடியவளும், பரமசிவனுடைய இடது பாகத்தில் பிரகாசிக்கக்கூடியவளும், சாட்சாத் பிரம்மமே மயமா பிரகாசிக்கக்கூடியவளும், மலையரசனுக்கு பெண்ணாக பிறந்தவளுமான சிவகாம சுந்தரியோட திருவடிகையே ஸ்மரிக்கிறேன் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டார். அந்த க்ஷேத்திரத்திலேயே அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டார். எத்தனையோ கோவில் நம்ம இங்கே பார்க்குறோம். எல்லா கோவிலுமே அவ்வளவு பெருசாக இருக்கு. ஏன்னு கேட்டாக ஜனங்கள் தங்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை க்ஷேத்திரமும் அத்தனை மண்டபங்களோட இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, க்ஷேத்ராடனம் புறப்பட்டு போனான்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போவா. தங்கிக்கிறதெல்லாம் கோவில் மண்டபத்திலேயே தான் தங்கி பாடலாம். அதனால தான் இந்த காலத்திலையும் இத்தனை கோவிலும் இவ்வளவு விஸ்தாரமா இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுதான் காரணமே. அது மாதிரி அவனும் பார்த்தான, சிதம்பரத்தை விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை போல இருக்கு. என்ன பண்ணினானா, அந்த க்ஷேத்திரத்திலேயே அந்த மண்டபத்திலே ராத்திரி அன்னைக்கு தங்கிட்டானா. திரும்பி ஒரு தடவை சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம திரும்பி நம்ம இடத்துக்கு போகலான்னு அவனுக்கு மனசுல தோணிடுத்து. அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிட்டானா. அந்த பிரதேசத்துல
சுந்தன்னு சொல்லிட்டு ஒரு திருடன் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டாக்க, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்கார யாருன்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டிருப்பான் போல இருக்கு. அவன் வீட்டில் ரகசியமாக திருடுறது மாத்திரம்தான் அவனுடைய வேலை. எப்படி திருடினானே கண்டுபிடிக்க முடியாது. இந்த காலத்துலேயும் நிறைய நியூஸ் பார்க்குறோமே, எப்படி திருட்டு போச்சுன்னே தெரியலை அப்படின்னு பார்க்குறோம் இல்லை. அதுலேயே அந்த காலத்துலேயே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கா போல இருக்கு. அப்போவே அவன் என்ன பண்ணுவானா, எல்லா பெரிய பெரிய பணக்கார வீட்டில் எல்லாத்துக்கும் போய் அவனுக்கு தெரியாமே திருடிண்டு வருவானா. இந்த புதன்கிறவன் தங்கிக்கிற விஷயம் அவனுக்கு தெரியறது. ஸ்பை வச்சிருக்கான் போல இருக்கு. அங்கங்கே கோவில்லையும் ஒரு ஸ்பை வச்சிருக்கான் போல இருக்கு. அது மூலமாக அவனுக்கு விஷயம் தெரியறது. சரி, அந்த நர்மதை தீரத்துலேருந்து வரவானா பெரிய பணக்காராளாக தான் இருக்கணும். இந்த தேசத்துக்கு இவன் வந்திருக்கான். இவன் கையில் இருக்கிற மூட்டையெல்லாம் பார்த்தா சாதாரணமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே நிச்சயம் பொண்ணும் பொருளும் ஏதான் இருக்கணும்னு மனசு நினச்சி என்ன பண்ணா, ராத்திரி அவன் தூங்கும் பொழுது அவங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் திருடிண்டு போயிட்டான் இந்த சுந்தன்கிறவன். மறுநாள் காலம்பரை இவர் எழுந்து பார்த்தாக்க தங்கிட்ட இருக்கிற எந்த வஸ்துவையுமே காணும். எதெல்லாம் கொண்டு வந்திருந்தாரோ துணி முதற்கொண்டு அடுத்த வேளை சாப்பிட்றது கூட கையில் பைசா இல்லாத ஒரு நிலைமை அவருக்கு வந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. சுவாமி, உண்மையே நம்பிதானே இந்த க்ஷேத்திரத்துக்கு நான் வந்தேன். இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீர் எனக்கு கொடுக்கலாமா? உன் திருவடியை தவிர்த்து கதி இன்னொன்று இல்லாமல் வந்தேனே. இப்படி என்னை சோதிச்சுட்டாலே நான் இனிமே திரும்பி எப்படி என் தேசத்துக்கு திரும்பி நான் போக முடியும்? அடுத்த வேளை சாப்பிட்றது கூட எனக்கு எந்த விதமான வழியுமே இல்லையே. நான் என்ன பண்ணணும்? உம்முடைய திருவடி தான் சரணம், நீ தான் ரட்சிக்கணும்னு நடராஜரை ஸ்மரணம் பண்ணி அவர் திருவடியை நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஒரு தீட்சிதர் வந்தாரா அந்த இடத்துக்கு. அங்கே இருக்கிற தீட்சிதர்லாம் சாட்சாத் ஈஸ்வராம்சம்னு சொல்லுவா. தீட்சிதர் வந்தாரா, ஏன்பா நீ கவலைப்பட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேங்கிற தீட்சிதர். சுவாமி, இன்னைக்கு ராத்திரி சுவாமிகையே நம்பி இந்த திருவடி இங்கே படுத்துட்டு இருந்தேன். காலம்பரை எழுந்து பார்த்தாக்க எங்கிட்ட இருக்கிற எது எல்லாமே காணா பொழுத்து, எங்கிட்ட இருக்கிற செல்வங்கள்லாம் காணா பொழுத்து. அவரை நம்பிதானே இந்த தேசத்துக்கு நான் வந்தேன். என்னை இந்த சுவாமி இப்படி கைவிட்டுட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? நான் திரும்ப எப்படி என் தேசத்துக்கு போக முடியும்? நீங்க சொல்லுங்கன்னு ரொம்பவும் பிரார்த்தனை பண்ணிக்க தீட்சிதர் சொன்னாரா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. சிதம்பரத்தில் 8 திக்கையும் 8 சாஸ்தா காவல் காத்துன்னு இருக்கார். அந்த மகா சாஸ்தாவே 8 வடிவத்தை எடுத்துக்கொண்டு 8 திக்கையும் காவல் காக்கிற. அதுல பிரம்ம தீர்த்த கரையில பிரம்ம சாஸ்தாங்க ரூபத்தில் அவர் பரிபாலிச்சு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்வயம்புவாவே வந்தவர் அவர். பிரம்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சாஸ்தாவின் திருவடியை கட்டியா பிடிச்சிக்கோ. எந்த பொருள் உனக்கு தொலைஞ்சு போச்சோ, எந்த பொருள் உன்னை விட்டு போச்சோ அந்த பொருள் உனக்கு திரும்பி வந்து சேர்ந்துடும். நீ ஒரு கவலையும் படாதே அப்படின்னு சொல்றார். பூதேஷம் பூதி பூஷம் பரம சிவஹரி பூர்ண பிரேம பிரகாசம் வேதாஸ்வம் விஸ்வவசியம் விப்புரவஹகரன் யஸ்தவேத்ரம் விசித்திரம் நாதாந்தம் அத்தஜன சுலபம் நிஷ்கலம் புஷ்கலேஷம் ஹேமாச்சலஸ்தம் கோமலாங்கம் சுரபதினுதம் ஸ்ரீ பூதநாதம் விபும் அப்படின்னு சொல்லும்படியா பூதேஷம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனாவே பிரகாசிக்க கூடியவரும், பூதி பூஷம் அழகிய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவரும், பரமசிவஹரி பூர்ண பிரேம பிரகாசம் பரமசிவருடைய சக்தியும் விஷ்ணுவின் சைத்தன்யமும் ஒன்று சேர அழகாக அவதாரம் பண்ணி ஜ்வலிக்கக்கூடியவரும், வேதாஸ்வம் விஸ்வவசியம் வேதாந்தமா பிரகாசிக்கக்கூடியவரும், உலகங்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவரும், விப்புரவகரன் எஸ்தவேத்ரம் வெள்ளிப்பிரம்ப கையில் ஏந்தி கொண்டு ஜ்வலிக்கக்கூடியவரும், விசித்திரம் விசித்திரமான உருவத்தை உடையவரும், நாதாந்தம் அப்படின்னு சொன்னாங்க. நாதம் எங்க முடிகிறதோ அந்த பிரம்மமா பிரகாசிக்கக்கூடியவரும், நத்தஜன சுலபம் நமஸ்காரம் என்றவாளுக்கு சுலபமானவரும். அதுதான் முக்கியம், சௌலபியம்னு அதுக்கு பேர். நமஸ்காரம் பண்ணினோன்னு சொன்னாக்க நான் இருக்கேன் குழந்தேன்னு ஓடி வந்து தெய்வம் காப்பாற்றணும். அந்த ஸ்வரூபத்துக்கு தான் சௌலபியம். அந்த சௌலபியமே வடிவா பிரகாசிக்கக்கூடியவரும், நிஷ்கலம் பிரம்மமா இருக்கக்கூடியவர், குணமே இல்லாதவர், சத்வம் ரஜஸ்து தமசுங்கிற குணங்கள் எல்லாம் இல்லாதவரும், நிஷ்கலமயமானவரும், புஷ்கலேஷம் புஷ்கலாம்பிகையினுடைய பிராணநாயக்கனும், ஹேமாச்சலஸ்தம் மேருமலையில வசிக்கக்கூடியவரும், கோமலாங்கம் ஒரு அங்கமும் பூ மாறி இருக்கா. அவருடையதான ஒரு அங்கமுமே ஒரு பூ மாறி அவ்வளவு மிருத்துவான அங்கங்களை உடையவரும், சூரபதி நுதம்னு சொன்னாங்க தேவேந்திரனால பூஜை பண்ணப்பட்டவரும், ஸ்ரீ பூதநாதம் அவர் திருவடியே ஸ்மரிக்கிறேன் சொல்லும்படியா பிரத்யக்ஷமா பூதநாத சுவாமி மகாசாஸ்தா பிரம்மசாஸ்தாவை எதிர்க்க வந்து தன் கையில இருக்கிற பாஷம்ங்கிற ஆயுதத்தால் அந்த திருடன் எங்க இருக்கான்னு அவனை கட்டி இழுத்துண்டு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாரா சுவாமி. அந்த பாஷாயுதத்தால் கொண்டு வந்து நிறுத்தினாரா. அந்த புதனுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வேண்டினது தொலைஞ்ச பொருள் திரும்பணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஆனால் சாஸ்தா தரிசனமே கிடச்சிடுத்தோம். இதை விடவும் வேறு என்ன நமக்கு வேணும்? தெய்வத்தினுடைய தரிசனம் கிடச்சிடுத்துனாக்கா பொருள் மேலே இருக்கிற ஆசை ஒரு ஆசையா? இந்த பொருள் திரும்பி வேணுமா? அது மாத்திரம் இல்லாமல் தன்கிட்ட யாரை பொருளை திருடினானோ அவனையே கட்டி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினான்னு சொன்னால் இவர் கருணை லோகத்தில் இன்னொன்று உண்டா? புதன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினானா, சுவாமி உன் திருவடியே எனக்கு கிடச்சிடுத்து, நீயே தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு
இன்னொரு பொருள் தேவையா? எனக்கு ஒன்றுமே தேவை கிடையாது, உன் திருவடி மாத்திரம் போகணும், எனக்கு மோட்சத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். சாஸ்தா சொன்னார, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ப்பா, நீ ஜபம் பண்ணினது பொருள் திரும்பி வேணுங்கிறதுக்காக. என்னை ஜபிக்கிறவனுடைய இஷ்டங்களை எல்லாம் நான் பூர்த்தி பண்ணி தான் ஆகணும், அது விதி. அதனால அந்த தொலைஞ்சு போன பொருளை திரும்பி கொடுத்தேன், இந்த பொருளை எடுத்துட்டு போ, உன் தேசத்துக்கு போய் எனக்கு ஒரு கோவில் கட்டு, அங்க என்னை பூஜை பண்ணு, என் பாதத்தையே நீ வந்து அடைஞ்சுடுவே, ஒரு கவலையும் படாதேன்னு சொல்ல அந்த புதனும் தன் தேசத்துக்கு திரும்பி போய் சாஸ்தாக்கு கோவில் கட்டி அவரை பூஜை பண்ணி அவர் திருவடியையே கலந்து மறைஞ்சான் அப்படின்னும் இந்த சுந்தன் திருடினா இல்லையா, அவன் என்ன பண்ணானா சாஸ்தாவனுடைய பாசம் பட்ட அடுத்த க்ஷணம் அவனுக்கு ஞானம் பிறந்துடுத்து. அவர் ஆயுதம் பட்டது இல்லையா, அந்த ஸ்பர்ஷத்தால ஞானம் பிறந்து, சுவாமி இவ்வளவோ நான் பாதகம் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு சம்ஹரிச்சிருக்கலாம், எனக்கு சம்ஹரிக்காம உன் பாசத்தால கட்டி இழுத்து உன் பாதத்துல நீ என்னை வந்து போட்டுண்டியே, உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கருணை இருக்கணும், எவ்வளவு பெரிய கருணாகர மூர்த்தியா நீ பிரகாசிக்கிறேன், உன் திருவடியிலேயே நான் இருக்கேன், இனி எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், உன் பாதத்திலேயே இருக்கிற பாக்கியத்தை கூடுன்னு சொல்ல, நீ கவலைப்பட வேண்டாம்பா, இந்த க்ஷேத்திரத்துல இருந்து என் திருவடை கட்டியா பிடிச்சிக்கோ, கால கிரமத்துல நீயும் என் திருவடியை வந்து அடைஞ்சுடுவேன்னு சுவாமி சொல்ல, அது மாதிரி சுந்தனும் அங்க இருந்து கொண்டு சுவாமிக்கு சேவை பண்ணி, நடராஜருக்கு வசந்த மண்டபத்தை கட்டி அவருக்கும் சேவை பண்ணி ஐயப்பனுடைய திருவடிகள்லையே கலந்து மறைஞ்சார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு. அறக்கருணை மரக்கருணை ரெண்டு தாளையும் தான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு செல்வத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியாவே சுவாமி பிரகாசிக்கிற நம்ம பார்த்தோம்.